ஹலோ காய்ஸ். இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே என் டேடி அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் ஹவுஸ் ரோஸமாக பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கடா அப்புறம் என்னையும் கூட கூட்டு போடா நான் காரை பிடிச்சி கெஞ்சினேன். என்ன நினச்சான் தெரியல, டக்குன்னு அவன் ஆஃபீஸ் பேக் எடுத்து லேப்டாப் பதிலாக என்ன உள்ள தூக்கி போட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன் டேடி என்னை எப்படி பேக் பண்ணுறேன்னு கேட்டதுக்கு, தம்பி டேடி ஆல்ரெடி உனக்கு நிறையா செலவு பண்ணிட்டேன், இனிமேல் உனக்குன்னு தனியாக பேக் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லை, ஸோ இனிமேல் உன்னை இப்படித்தான் கூட்டு போவேன்னு சொல்லிட்டான். அடல்ல விடு. சரி, நானும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் தூங்குற வரைக்கும் இவனோட மொத்த தானே பார்க்குறோம், கொஞ்சம் வெளியே போய் ஜாலியாக இருக்கலாமேன்னு ஆட்டோவில் ஏறி நல்லா வியூஸ் பார்த்துட்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கும் வச்சான் பாருங்க ஆப்பு, என்னை தூக்கி ட்ரெயினில் போட்டான். என்ன ஏன்டா ட்ரெயினில் கூட்டு வரேன்னு கேட்டா, தம்பி நீ சோஷியலைஸ் ஆகணும், அதனால் 4 பேர்த்த பார்த்து பேசி பழகு அப்படின்ட்டாங்க. நான் 1000 ரூபா செலவு பண்ணி எனக்கு கேபில் கூட்டு போக முடியல. கேட்டால் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்னு பீத்திட்டுறா. இதுக்கு நடுவில் டிடிஆர் வேறு. எப்படா 2 நாயினும் தூக்கி வெளியேறிவான்ற பயம். ஒரு வழியாக ஒரு ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் லோட் பண்ணி வச்சதெல்லாம் அன்லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் என்னை தூக்கி பேக்குள்ளே போட்டாங்க. போட்டவன் இந்த வெயிலில் நடனா நடையோ நட. எங்கடா நீ எப்படி கூட்டு போறேன்னு கேட்டா, கொஞ்ச நேரம் போடுறா உனக்கே தெரியும்னா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு குட்டி கொஞ்சம் எனக்கு காமிச்சு, இவன் தான்டா உனக்கு அண்ணன் அப்படின்னா. நானும் ஹாய் அண்ணா அப்படின்னு போனா, போடா நாயின்னு அவன் என்னை பற்றி விட்டாங்க. சரி, அவனுக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணணும்னு கொஞ்சம் விளையாட்டு காமிச்சிட்டு அவன் டாய்ஸ் பக்கம் போனா, பயவுள்ள மனசாட்சியெல்லாம் ஒன்று கூட தரல. விடுவேன் நான். அவன் தூங்கினதுக்கு அப்புறம் அவன் டாய்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கட்டிச்சு விளாண்டுட்டு இருந்தேன். இப்படி என்னோட ப்ளே டைம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னை ஒரு கூண்டுக்குள்ள சிங்கத்தை போட்டு அடைச்சி வேடிக்கை பார்க்குற மாதிரி டோட்டல் குடும்பமும் என்னை பால்கனியில் போட்டு வேடிக்கை பார்த்தானுங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படின்றதான் இருந்தது. இதுக்கு நடுவில் இந்த காஃபி சைக்கோ இன்னைக்கு 4வது காஃபியை போய் குளிச்சுட்டு வந்துடுச்சு. அவன் வந்ததுக்கு அப்புறம் நானும் குட்டி குஞ்சனும் வாக்கிங் போனோம். அதுக்கப்புறம் இந்த காஃபி சைக்கோ நான் தான் வாக்கிங் கூட்டு போனேன். அந்த டயர்லே ஆமடியில் படுத்து நான் தூங்கிட்டேன். அப்புறம் என்ன, குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம், பாய்.